ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடியார் கூட்டத்தில் வந்து நுழைந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 30 இடங்கள் இது மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. ஆனால் எடப்பாடியார் வந்து பல இடங்களில் வந்து ஆம்புலன்ஸ் வழிவிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த அணைக்கட்டில் மட்டும்தான் அதற்கான தீவிரம் புரிஞ்சிருக்கு. இவர் வந்து தேவையென்று இதை செய்கிறார்கள் அப்படின்ட்டு. இது எப்படி பார்க்குறீங்க நிகழ்வு? அதாவது எடப்பாடியோட பிரச்சாரத்துடைய வீழ்ச்சி கண்டு, அதாவது ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அந்த ஆம்புலன்ஸ் வரல, ஒரு 34 நாள் தொடர்ந்து நேற்று வரைக்கும் பிரச்சாரம் போயிருக்கு. 100 தொகுதிகளை அவர் அட்ரஸ் பண்ணிட்டாரு இது வரைக்கும். இப்போ இந்த போக போக இந்த கூட்டங்கள் நிறையா சேரதுன்னு தெரிஞ்சு அதன் பிறகு தான் ஆளும் திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆம்புலன்ஸ் விடுற வேலையை செய்கிறாங்க. அது 30 இடத்துல போனதுக்கு பிறகு தான் சந்தேகம் வருது. இப்போ சந்தேகம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா அது வரும்போது வழிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்தையும் நிறைய இடத்த அவரே பேசி எடப்பாடியாரே அவர் போங்க 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 ஆம்புலன்ஸ் வந்து வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்கன்னு ஒரு 10க்கு மேற்பட்ட இடத்துல வீடியோவே வெளியே வந்திருக்கு, அவர் பேசி அவர் குரல்லையே. அப்போ என்னன்னா இதில் என்னன்னா தொடர்ந்து நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுகிற இடத்த இந்த நேரத்தில் வருது அப்படின்னு சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காரர்கள் திறந்து பார்க்குறாங்க. அப்போ வண்டி காலியாக இருக்குங்கிறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கீழேருந்து குரல் கொடுக்கவும் அவரை தெரிஞ்சு என்ன இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அப்போயும் என்ன சொல்கிறாருன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறாரு. அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணு, டிரைவரை இது பண்ணு, போய் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அடிக்காதீங்க போகாதீங்க அப்படின்னு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் கொடுக்கும்போது கேசி வீரமணி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸை போன்னு சொல்லி போயிடறாங்க. மொத்தமாக அது ஒரு 30 செகண்ட் தான், யாரும் அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் எதுவும் இல்லை. அடுத்த நாள் அந்த சம்மந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி எடப்பாடியார் இந்த மாதிரி அச்சுறுத்தல் மாதிரி பேசுகிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவர் பதில் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் அணைக்கட்டு ஜிஹெச்சில் பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன் அப்படிங்கிற. சரி, பிக்கப் பண்ண போனீங்க, ஒத்துக்கிறேன். பிக்கப் பண்ண போனது அவர் அந்த இடத்த சம்பவம் நடந்தது அவர் பதிவு பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் 9:45 அதாவது 9:46ன்னு சொல்கிறார். வீடியோ அவர் பேசி வீடியோவே வெளியிட்டிருக்காரு. அது வெளியிட்டு 10 செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு செய்தியாக. இப்போ அங்கே பிக்கப் பண்ண போனவர் அவர் பேசுகிற முதல் வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சம்மந்தம் பிக்கப் பண்ணிவிட்டு எப்போ கிளம்பணுங்கிறதுனா 11 அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்புறம் அடுத்து அதே வீடியோவில் அடுத்த ஒரு செயல் 11 அங்கே தேவையில்லை என்ன, அது வரைக்கும் இவங்க வந்து அடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்துனா சம்மந்தப்பட்ட நோயாளியுடைய வீட்டிலே இருந்தேன் அப்படின்னு மாதிரி பதிவு பண்ணுறாரு.